ம். முடிஞ்சு போன பொங்கலுக்கு சொல்றீங்களேன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு 2 நாள் இருக்குல்ல. ஹாப்பி பொங்கல்க்கா. ஹாப்பி பொங்கல்மா. ஹாப்பி பொங்கல். எல்லாம் ஜாலியா போச்சா? இன்னைக்கு ஏன்டா கிளாஸ் வச்சோன்னு இருக்கா? நீங்க கிளாஸ் பொங்கல் கிளாஸ் இருக்கா? குட் ஈவினிங்மா. என்னம்மா சொன்னீங்க? பொங்கல் ஸ்பெஷலா நம்ம கிளாஸ் தான்க்கா. ஓகே ஓகே சரி. வெரி குட். அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். நானா மேக்ஸிமம் கிளாஸ் வைக்க மாட்டேன் இந்த மாதிரி டயத்துல. ஏதோ நான் லீவே விடல அப்படின்னு நான் யோசிக்கல. நானும் இங்க சும்மா தானே இருப்பேன். நீங்களும் ஈவினிங் டயத்துல எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயா தான் இருப்பீங்க. ஏன்னா பொங்கல் காலையிலே செலிப்ரேட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நானும் எதுவும் இது பண்ணல. உங்களுக்கு லீவ் வேணும்னா சொல்லுங்க. வேணுமா வேணாமா? ம் சரி சரி. இந்த 1 மணி நேரத்துக்கு கிளாஸ் பண்ணலாம். ஏதாவது வேலை சொல்லுவாங்க. மத்த நேரத்துலலாம் வேலை தான் கொடுத்துட்டு இருக்காங்களா உங்களுக்கு? ஏம்மா? என்னங்கா? மத்த நேரத்துல வேலை தான் கொடுக்குறாங்களா? ஆமாக்கா, சும்மா இருக்கல ஏதாவது ஒண்ணு செய்யுவாங்க. சரி சரி சரிம்மா. நேற்று லாஸ்டா 3rd செம் பார்த்தோம். இன்னைக்கு 4th பார்க்கணும். கரெக்டா? ஆமாக்கா. ஓகே ஓகே. 4th செம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சம். ஓகேவா? இதுல என்ன கான்செப்ட்ன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு கூம்பை எப்படிமா சரி ஒரு கூம்பு கிடையாது, ஒரு ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு செங்கோண முக்கோணத்தை நம்மளால எப்படி கூம்பா மாத்த முடியும்? கோணா? சொல்லுங்க பாப்போம். இப்படி இருக்கிறத என்ன பண்ணா கோணா மாறும்? கூம்பா? சொல்லுங்க சொல்லுங்க. சும்மா எப்படி வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ சொல்லுங்க. அக்கா சுருட்டணுமாக்கா? எப்படி சுருட்டலாம்? இப்படி இருக்கிறத எப்படி சுருட்டுவீங்க? இதை தூக்கி இங்கேயும் இதை தூக்கி இங்கேயும் வச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணுவீங்களா? கரெக்ட். ஒரு குட் ஐடியா. நீங்க என்னப்பா சொன்னீங்க? என்ன சொன்னீங்கன்னு கேட்டாங்க. டக்குன்னு லெஃப்ட் ஆயிட்டாங்க. சரி சரி ஓகே. இப்படி ஒரு செங்கோண முக்கோணம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கிறத நீ எப்படி ஒரு கோணா மாத்துவீங்கன்னு கேட்டப்பா. ஜாயின் பண்ணா ஒரு கோணா மாறிடுமா? ஓகே ஓகே சரி சூப்பர். இப்போ இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிக்யூஆர்னு இருக்குமா. அதுல வந்து எந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருக்கு அப்படின்னா கியூன்ற ஆங்கிள் 90 டிகிரியா இருக்காம். இதுல கியூஆரோட வேல்யூ வந்து 16. கியூஆர் வந்து 16 நோட் பண்ணிடுவோம். கியூஆர் 16. நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்காங்க பிஆர் வந்து 20. பிஆர் வந்து 20. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கியூஆர் பிக்யூ இது ரெண்டுத்தையும் மைய அச்சுகளா, அதாவது அதுதான் பேஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு சுழற்றும் போது உருவாகும் கூம்பின் வளைபரப்பை காண்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்களாம் என்ன சொன்னீங்க? இது ஃபோல்டு பண்ணா வரும்னு சொன்னீங்களே. இதை ஃபோல்டே பண்ணாம, அதாவது மடக்காம இதை ஒரு கூம்பா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கியூபியை வந்து நான் வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பிடிச்சிக்கிட்டு இந்த முனையை மட்டும் அப்படியே ஒரு சுத்தி வரேன். ஃபுல்லா சுத்தி வந்தோம் அப்படின்னா அது ஒரு கூம்பு மாதிரி ஒரு ஷேப்பை ஃபார்ம் பண்ணுமா? இப்படி ரொட்டேட் பண்ணா பியும் கியூவையும் அப்படியே ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி வந்தா ஆரை மட்டும் ரொட்டேட் பண்ணா இந்த மாதிரி ஒரு கூம்பு கிடைக்குமா? நம்மளா இமேஜின் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி கிடைக்காது. நம்மளா இமேஜின் பண்ணி கொண்டு வந்துக்கிறோம்.
ஓகே தானே? அக்கா சொல்லுங்கம்மா. அக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன்க்கா. சரிம்மா. ஓகேக்கா. ஓகேம்மா. சரி. இந்த பேஸ் வந்து இப்போ நமக்கு இப்ப சொல்லுங்க. இது அப்போ என்ன அளவு? இந்த பிஆர் அப்படின்றது இந்த கூம்பு பொறுத்த வரைக்கும் என்ன? இது ஃபர்ஸ்ட் போட போறோம். கர்ணம்க்கா. கர்ணம். கர்ணம்ன்றது கூம்பு பொறுத்த வரைக்கும் என்ன அளவுமா? கோண். எல்லுக்கா. எல். வெரி குட். அப்ப எல்லோட வேல்யூ 20. இந்த 16ன்றது என்ன? கோன்ல, கூம்புல. ஆரா ஹெச்சா? ஹெச்சுக்கா. ஹெச். உயரம். அதுதானே உயரம். இப்போ இது ரெண்டும் தெரியுது. நமக்கு இன்னும் ரேடியஸ் கிடைக்கல. அப்ப அதை கண்டுபிடிச்சிருவோம். நமக்கு தெரிஞ்ச எல் ஸ்கொயர் ஃபார்முலா, எல் ஃபார்முலாவே யூஸ் பண்ணுவோம். எல் ஃபார்முலா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயரா? ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்கிற அதே டேர்ம்லேயே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எல்லுக்கு வேல்யூ நமக்கு தெரியும் என்ன? 20. ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்னா அதுதான் தெரியாது. ஹெச் வந்து 16 ஸ்கொயர். இப்போ இந்த ரூட் ஆப்போசிட் சைட் போச்சுன்னா ஸ்கொயராக போகும். அப்போ 20க்கு ஸ்கொயர்னு வரும். 20 ஸ்கொயர் வந்து 400. 16 ஸ்கொயர் எவ்வளோமா? 256. 256ஆ? ஓகே, சரி, ஓகே. இப்போ இதை நான் ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறேன். இப்போ 400 மைனஸ் 256. இதை மைனஸ் பண்ண என்ன ஆன்சர் வரும்? ஆறுக்கு மைனஸ் பண்ண எவ்வளோமா வருது? 144 வருதா? 144ஆ? ஆமாக்கா. ஓகே. 144 தான். 144. அதுக்கு ரூட் எடுத்தா என்ன வேல்யூ வரும்? 12ஆ? சொல்லலாம். எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. சரி, இப்போ 12ன்னு நம்ம ஆரோட வேல்யூ இதுக்கு வந்து 12ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரி, ஆர் வந்து இப்போதைக்கு நமக்கு 12. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? கூம்போட எதை ஒப்பிட சொல்றாங்க? ஓ, உங்க மைக் ஆஃப் ஆயிருதா? சரி சரி. வலைப்பரப்புகளை ஒப்பிடுக அப்படின்னு கேக்குறாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை கம்பேர் பண்ண சொல்றாங்க. அப்படின்னா சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும். சிஎஸ்ஏ ஃபார்முலா என்ன கோனுக்கு? யஸ்வதி, வலைப்பரப்பு ஃபார்முலா சொல்லுங்க கூம்புக்கு. பைஆர்எல். வெரி குட். பைஆர்எல்லா? நான் வந்து பை ஆர் எல். பைக்கு வேல்யூ அப்படியே வச்சுக்க போறேன். சப்ஸ்டியூட் எதுவுமே பண்ணல. ஆருக்கு வேல்யூ 12, எல்லுக்கு வேல்யூ 20. இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா 240. 240 பை. இது அப்படியே இருக்கட்டும். இது ஃபர்ஸ்டா வச்சுப்போம். அப்படியே சிஎஸ்ஏ 1ன்னு வச்சுப்போம். சரி, நெக்ஸ்ட். இப்போ இதுல நம்ம எதை வச்சு பேஸா வச்சுக்கிட்டோம்? பிக்யூ அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்படியே தக்க வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம வந்து ஃபார்ம் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்படி இருக்கிற முக்கோணத்துல இந்த கியூஆரை நான் அப்படியே ஸ்டேபிளா வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட் பி பாயிண்ட்டை போட்டு நான் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண போறேன். ஓகேவா? அப்படி ரொட்டேட் பண்ணா இந்த டேம் எப்படி வரும்? இப்படி தானே நமக்கு மாறும். அப்போ இந்த அளவு வந்து 12 தான். இது வந்து 16 அப்படியே தான் இருக்கு. இது வந்து 20. இப்போ சொல்லுங்க, இதுல ஆர் என்ன, ஹெச் என்ன, எல் என்ன? இது செகண்ட். ஆரோட வேல்யூ என்ன? 16. ஹெச், எல். தாரகா, மத்தவங்க சொன்னாலும் சொல்லலாம். ஓகேவா? ஹர்ஷ்னி, ஆன்சர் தெரிஞ்சா சொல்லணும். எல்லாரும் சைலண்டா இருக்கலாம்னு பாக்குறீங்களா? சரி, ஓகே. இப்போ இதை வச்சு நம்ம அதே மாதிரி சிஎஸ்ஏ கண்டுபிடிக்க போறோம். சிஎஸ்ஏ 2. ஓகேவா? அது 1, 2 நான் வச்சுக்கிறேன்.
இதுக்கும் அதே ஃபார்முலா தான். பை ஆர்எல்ல பையோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணல, பை அப்படியே இருக்கட்டும். ஏன்னா கம்பேர் தான் பண்ண போறோம் எது பெருசு அப்படின்னு. தேவையில்லாம நம்ம மல்டிபிள் அண்ட் டிவைட்லாம் பண்ண தேவையில்லை, அப்படியே சும்மா வச்சுப்போம். ஆரோட வேல்யூ 16, எல்லோட வேல்யூ 20. மல்டி பண்ணுங்க. 16 இன்ட்டு 20 320. ஆமாக்கா. ஓகே, இதுதான் செகண்ட். இப்போ பாருங்க எது பெரிய வேல்யூன்னு கம்பேர் பண்ணி சொல்லுங்க. செகண்ட் தான் பெருசு. அது எது? கரெக்ட், செகண்ட் தான் பெருசு. ஏன்னா இது வந்து 240, இது 320. அப்போ இதுதான் பெரிய வேல்யூ அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். எழுதும் போது என்ன சொல்லணும், இதுல வந்து கியூஆர் தான் வந்து மைய அச்சுகளா வச்சு நம்ம வந்து சுழற்சி கூம்பு வந்து ரெடி பண்ணோம். அதை தான் பேஸா வச்சு நம்ம கோன் ரெடி பண்ணோம். அதோட வேல்யூ தான் வந்து பெருசு அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணும்போது இதை விட இது பெருசு அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இந்த சம் புரியுது? ஓகே. இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா பாருங்க. டவுட் இல்லக்கா. ஓகேப்பா. மத்தவங்களுக்குலாம் அக்கா இது நோட் பண்ணிக்கிறேன்க்கா. நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஓகேக்கா. ஓகேம்மா. ஓகேக்கா. ஓகேம்மா. யஸ்வதி நோட் பண்ணிக்கிட்டோம். பத்மஸ்ரீ எங்க போனீங்க? ஃபோன் வந்துச்சா? நெட் தீர்ந்து போச்சுட்டேன். காசு. ஓ சரி சரி, ஓகே ஓகே. நெட்டுக்கு காசு போட்டுட்டோம்க்கா. ஓகே ஓகேம்மா. ஓகேக்கா. ஓகேம்மா. சரி, நெக்ஸ்ட் சம் போட்டுமா பத்மஸ்ரீ? ஏதாவது சொல்லணுமா? அக்கா ஒரு தடவை சொல்லி தரீங்களாக்கா? சொல்கிறேம்மா. நீங்கள் எது வரைக்கும் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு ஓகேம்மா. சரி, இப்போது ஒரு முக்கோணம் ஒன்று இருந்தது. அதில் வந்து ஃபஸ்ட்டு கியூஆரை வந்து மையமாக வச்சுக்கிட்டு அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பிக்யூ கியூஆர் இதை வந்து மைய அச்சுகளாக வச்சு சுழற்சி ஒரு கூம்பை வந்து ரெடி பண்ண சொன்னாங்க. அந்த ரெண்டு கூம்பையும் ஒப்பிட்டு எது வந்து பெரிய அளவு அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த பிக்யூவை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இந்த முக்கோணத்தோட இந்த முனையை பிடிச்சி நம்ம ரொட்டேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கூம்பு ஒன்று ஃபார்ம் ஆகும். அது மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது இதுதான் வந்து அந்த கூம்புல எல், இந்த 16ன்றது ஹெச். நமக்கு வந்து ரேடியஸ் கொடுக்கல, அதை வந்து இந்த எல் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சோம். √r² + h². ஆர் தெரியல, எல்லும் ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி எல்லாத்தையும் ஆப்போசிட் சைட் கொண்டு போய் மைனஸ் பண்ணி ரூட்டெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஆர் கிடைச்சிது. அப்போது எல் ஹெச் ஆர் இது மூணையும் வச்சுக்கிட்டு வலைப்பரப்புகளை ஒப்பிட போகிறோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு தெரியும், πr/l. கூம்பின் வலைப்பரப்பு πr/l. பையை நம்ம எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணல, ஏன்னா கம்பேர் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் பையை அப்படியே வச்சுக்கிட்டு ஆருக்கு 12, எல்லுக்கு 20. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 240ன்னு வந்துச்சு. 240 π. இதை 1ன்னு அப்படியே வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இதே கோனில் கூம்பில் இந்த முக்கோணத்தில் இந்த இதில் இந்த கியூஆரை அப்படியே ஸ்டேபிளாக வச்சுட்டு இந்த பி அப்படின்ற இந்த பாயிண்ட்டை பிடிச்சி அப்படியே ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்தால் இந்த மாதிரி ஒரு கூம்பு கிடைச்சிது. இதில் 20ன்றது வந்து எல்லு, 16ன்றது ரேடியஸு, ஹைட் வந்து 12. இதை வச்சுக்கிட்டு சிஎஸ்ஏ
பைஆர்எல் அதே ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றோம். ஆருக்கும் எல்லுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிபிள் பண்ணா 320 வந்துச்சு. அப்ப இது ரெண்டையும் பார்க்கும்போது எது பெரிய அளவா இருக்குன்னா இந்த செகண்டா கண்டுபிடிச்சது. அப்போ இதுதான் பெரிய அளவு அப்படின்னு நம்ம எழுதுறோம். அவ்வளவுதாம்மா. ஓகேப்பா. ஓகேம்மா. சரி, ஓகே. சரி, நெக்ஸ்ட் போவோம். இந்த 5 and 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. 5th சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்லாண்ட் ஹைட்டு சாய் உயரம் வந்து 19 மீட்டர் கொண்ட ஒரு கூடாரம் ஒரு டென்ட் ஒன்று இருக்கு. இந்த டென்ட்ல வந்து 4 பேர் தங்கியிருக்காங்க. ஒருத்தவங்க தங்குறதுக்கு வந்து 22 சதுர மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது வந்து பரப்பளவு தேவைப்படுது. அப்ப 4 பேருக்கு எவ்வளோ அப்படின்றது நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அப்படின்னா இந்த கூடாரத்தோட உயரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு ஈஸி தான். எப்படின்னு பாருங்க. ஒரு கூடாரம் இருக்குமா, டென்ட். இந்த டென்ட்ல வந்து 4 பேர் தங்கியிருக்காங்க. ஒருத்தவங்க தங்குறதுக்கு வந்து 22 மீட்டர் ஸ்கொயர் தேவைப்படுது அப்படின்னா 4 பேருக்கு எவ்வளோமா தேவைப்படும்? வெரி குட், 88. 22 into 4 மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 88 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. ஓகே, இந்த 88ன்றது ஆக்சுவலா என்ன அப்படின்னா இந்த பேஸோட டயாமீட்டரா ரேடியஸ் வந்து நம்ம இனிமே தான் கண்டுபிடிக்க போறோம். இது டயாமீட்டருமே கிடையாது. இது என்னன்னா பரப்பளவு, ஏரியா. இப்போ அவங்க இவ்வளோ இடத்தை ஆக்குபை பண்ணி இங்க தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இவங்க 4 பேரும் தனித்தனியா இந்த மாதிரி ஆக்குபை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த சர்க்கிள்ல அவங்க ஆக்குபை பண்ற அந்த அளவு, அதுதான் ஏரியா அப்படின்றது. அவங்க ஆக்குபை பண்ற அந்த அளவு, அதாவது அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த அளவு. ஓகேவா? அப்படி இந்த 4 பேருமே கவர் பண்ணி இது ஃபுல்லும் கவர் பண்ணிக்கிறாங்க. இது ஃபுல்லும் கவர் பண்றதுக்கு 88னா இதுதானே அந்த வட்டத்தோடைய பரப்பளவு, ஏரியா. இது சர்க்கிளா தானே இருக்கு. கீழே பேஸ், டென்ட்டோட பேஸ் வந்து கூம்புக்கு வட்டமா தான் இருக்கும். ஓகேவா? அப்படின்னா அந்த வட்டத்தோட பரப்பளவு தான் 88. புரியுதா? ஓகே. ஓகே, அப்ப வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர். வெரி குட். அப்போ இதை வச்சுதான் நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். பைனா 22/7 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 88. எனக்கு ஆர் ஸ்கொயர் வேணும். இப்போ 88 into 7 divided by 22. நான் 22 டேபிள்லேயே கேன்சல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆர் ஸ்கொயருக்கு வேல்யூ இது மல்டி பண்ணால் 28. இப்போதைக்கு இந்த ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இதுக்கு வந்து ரூட் எடுத்தாலும் நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான இது ஒரு வர்க்க மூலம் கிடையாது, வர்க்க எண் கிடையாது, ஸ்கொயர் நம்பர் கிடையாதுன்றதுனால இப்போதைக்கு ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். சரியா? இதை வச்சுக்கிட்டேன். ஓகே, ஆர் கண்டுபிடிச்சாச்சு. இதுல வேற என்ன? ஸ்லாண்ட் ஹைட் சாய் உயரம் கொடுத்துருக்காங்க. சாய் உயரம் கொடுத்துட்டு நமக்கு எல் கேட்குறாங்க, சாரி ஹெச் கேட்குறாங்க. அப்போ எல்லோட வேல்யூ 19னா ஹெச் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், சிம்பிள். நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ஆறு எல் ஹெச். என்ன ஃபார்முலா? ஹெச் வேணும் அப்படின்னா எப்படிமா கண்டுபிடிக்கிறது? நமக்கு தான் எல் ஃபார்முலா தெரியுமே. எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தெரியும்ல? ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக நான் வந்து டைரக்டாக 28ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆர் ஸ்கொயருக்கு தான் 28, ஹெச் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயர், சாரி இங்கே ஸ்கொயர் போட்டால் இங்கே ரூட் வராது. சரியா? இப்போ இந்த ரூட் ஆப்போசிட் சைட் போகும்போது நமக்கு ஸ்கொயர் கிடைக்கும். 19 ஸ்கொயர் என்னமா? 19 ஸ்கொயர் பாருங்க. 361. ஆமாக்கா. ஓகே, இதுல -28. ஏன்னா இந்த 28 ஆப்போசிட் சைட் போகுது. மைனஸ் பண்ணா என்ன வேல்யூ வரும் பாருங்க? 333. அப்படியா? கரெக்டா? ஆமா. ஓகே, இது ஓகேமா. இதுக்கு நம்ம
இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ரூட்டா வருது. அப்ப 333க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வேல்யூ வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, 20 ஸ்கொயர் எவ்வளவுமா? 400. இப்போ நீங்க லாஸ்டா என்ன ஸ்கொயர் வேல்யூ சொல்லிருக்கீங்க? 19 சொல்லிருக்கீங்களா? சரி, 19ஓட ஸ்கொயர் கூட நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன கண்டுபிடிச்சீங்க? 361. அப்ப இதை விட கம்மியா தான் இருக்கு 333ன்னு. அப்ப 18 ஸ்கொயர் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. 18 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 324 324. இப்ப நமக்கு வந்திருக்கிறது வந்து 333. அதாவது 361ம் இல்ல 324ம் இல்ல. இதை விட ஜாஸ்தி, இதை விட கம்மி. அப்போ 18 பாயிண்ட் சம்திங்ல தான் ஏதோ வரப்போகுது. ஓகேவா? அப்ப நீங்க 18 பாயிண்ட் சம்திங் எது போட்டாலுமே ஆன்சர் கரெக்ட் தான். இல்லக்கா நான் ப்ராப்பரா போடுறேன். 24ஆ? 25. 18.25 இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சரு. நீங்க இப்படி கெஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா லாங் டிவிஷன் மெத்தட் உங்களுக்கு தெரியும்ல, நீள் வகுத்தல் முறை 3rd சாப்டர்ல படிச்சிருப்போம். சின்ன பிள்ளையில 9த்லயுமே உங்களுக்கு இது வந்திருக்கும். 3 லாஸ்ட்லேருந்து 2 பிரிச்சுப்பீங்க. அப்போ 3னா இங்கே 1 இதே மாதிரி படிச்சிருப்பீங்களே. 1 பேலன்ஸ் 2 கீழே இறக்கும் போது ரெண்டுத்தையும் சேர்த்து இறக்கணும். இது இந்த லைன் டச் பண்ணதுனால இது 2ஆல் மல்டிபிள் ஆகும். இப்போ 2. இப்போ இங்கே ஒரு நம்பர் போட போகிறோம். ரெண்டுத்தையும் மல்டி பண்ணால் இந்த டேம் வரணும் அப்படின்ற மாதிரி பார்ப்போம்ல. ஞாபகம் இருக்கா? அப்போ இங்கே 8 போடும்போது தான் உங்களுக்கு அந்த டேம் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்செப்ட் இவ்வளவுதான், சிம்பிளான ஒரு கான்செப்ட். பாருங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. யாரோ ஒருத்தவங்க லேட்டா இப்ப கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. கிளாஸ் மறந்துட்டேன்க்கா, டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். போன் எடுத்து அப்புறம் பார்த்துட்டு வரேன்க்கா. சரி சரி, பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம்ப்பா. 25 எனக்குமா? சரி, என்ன சொன்னீங்க? 50 விடுக்கதை கேட்கணுமா? என்னப்பா? என்னம்மா? 3 டாஸ்க். ஓகே ஓகே, 3 டாஸ்க் ஏதாவது பண்ணணுமாமா? பாத்துக்கோங்க. சொன்ன லேட்டா வர பீஸ் நான் மட்டும் தான் இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க என்ன ஓகேன்னு சொன்னாங்களா அவங்க? அது வந்து சும்மா அப்பப்ப என்னென்ன தோணுதோ சொல்லிக்குவாங்க. அக்கா இந்த வாட்டி நானே சொல்ல, நீங்க எல்லாம் சொன்னீங்க நான் லேட்டுன்னு. நான் லேட்டுன்னு நான் சொல்லல, யஸ்வதி தான் சொன்னாங்க. நானே வந்து சொல்லிருக்க மாட்டேன். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 8 கரெக்ட். வாங்க, இனிமே நாளைக்கெல்லாம் லேட்டா வாங்க, உங்களுக்குலாம் 10 டாஸ்க் கொடுக்குறேன். என்னப்பா? சண்டைக்கு சொல்றேன், என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாதுன்னு. சரி சரி, நீங்க என்னமா சொன்னீங்க சுபாஷினி? யஸ்வதி ஹரி அவங்கள லேட்டா வரட்டும், இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன்க்கா. சரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாஸ்டா வந்திருக்கணும். சொல்லாம இருந்தேன். சரி சரி, சண்டை போடாதீங்க. அக்காவுக்கு தான் சொன்னேன், அக்கா தான் உங்களுக்கு சொன்னாங்க. சரி, சண்டை போடாதீங்க. எல்லாருக்கும் மாட்டுங்க. ஏன் லேட்டா வரீங்க? பனிஷ்மெண்ட் தான். ஹர்ஷ்னி கூட லேட்டா அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அப்படியா ஹர்ஷ்னி? நான் ஏதாவது பேசுறேனாக்கா என்கிட்ட வரீங்களே. ஹர்ஷ்னி, நீங்க லேட்டு தானே? இல்லக்கா, கொஞ்சம் நெட் ப்ராப்ளமா இருக்குக்கா. அதான் லேட்டு. அப்ப அவங்களுக்கும் 3 டாஸ்க் உண்டு. சரி, இந்த சம்ல யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போட்டுமா?
2 பேருக்கு மட்டும் தான் இல்ல, மத்தவங்களுக்குலாம் இருக்கு. ஓகேக்கா. ம். அதுக்கு இதுதான். இல்லக்கா. சரி. எல்லாரும் எது பிடிச்சது சொல்றீங்க. சொல்லுங்க. சரி நெக்ஸ்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம். 5 and 6. இந்த எக்ஸசைஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 5, 6 அப்புறமா இந்த 8. இந்த 3 சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நான் சொல்லியிருக்கேன், இது ஒரு 2 மார்க் தான். ஆனா இந்த சம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லலாம் அதிகமா கேட்பாங்க. அதனால கண்டிப்பா உங்க எக்ஸாம்ஸ்லயும் அதிகமா வரும். 2 மார்க் தான். அதனால இந்த சம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இப்போ நம்ம 6th சம் பார்த்துருவோம். இதுல வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன். யாருக்கு இன்னைக்கு பர்த்டே? யாருக்காவது இன்னைக்கு பர்த்டேவா? இல்லக்கா. ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இருந்தா கூட சொல்லலாம். யாரு? எங்க எங்க பாட்டி சாருக்கு இன்னைக்கு ரெண்டாவது பர்த்டே. யாருக்குமா? சாருக்கு. உங்க சாருக்கா? ஆமாக்கா, தமிழ் சார். ஓகே ஓகே. உங்க பாட்டிக்கு பர்த்டேவாப்பா? ஆமாங்க. சரி. 2 பேர் பர்த்டேலையும் நம்ம எல்லாரும் போய் இன்னைக்கு கலந்துக்கிறோம். சரியா? எங்கக்கா கும்பகோணமா? ம். கும்பகோணம் சிக்கல். அக்கா, சொல்லுங்கம்மா. நாளைக்கு நம்ம எல்லாத்துக்கும் பிறந்தாளுக்கா. நம்ம எல்லாருக்கும் இல்ல, உங்க எல்லாருக்கும் வேணா சொல்லுங்க. உங்களுக்கும் சேர்த்துதான்க்கா. எனக்கும் சேர்த்தா? சரி வச்சுக்கோ. நாளைக்கு இந்த கேள்வி கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படிதானே? ஆமாங்கக்கா. சரி. இந்த காமெடி யார் சொல்லி கொடுத்தது? நானாதான்க்கா காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்களாவே சொல்லிருக்கீங்களா? சரி ஓகே. சரிம்மா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ குட்டி பிள்ளைங்கலாம் வந்து பர்த்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் கேப் போட்டிருப்பாங்க, ஒரு தொப்பி போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு சம் பார்த்துருக்கோம். ஒரு செவ்வக வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்கிள்ல இருக்கிறத கோணா மாத்துற மாதிரி ஒரு சம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அதை கூட நான் ஃபோல்ட் பண்ணி காமிச்சேனே. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தாள் இருக்கு. அதோட ஏரியா, மொத்த ஏரியா எவ்வளோ அப்படின்னா 5720. ஓகேவா? இதை வச்சுக்கிட்டு நிறைய கூம்பு, இந்த மாதிரி கோன்ஸ் கூம்பு வந்து ரெடி பண்றாங்க. இந்த மாதிரி கேப் நிறைய ரெடி பண்றாங்க. இந்த கேப்போட ஒரு கேப்போட ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னா 5, ஹைட் வந்து 12 இருக்கு. இந்த மாதிரி நிறைய கேப் ரெடி பண்றாங்க. அப்படின்னா இந்த தாள், இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு மொத்தமா எத்தனை இந்த மாதிரி கேப் ரெடி பண்ண முடியும் அந்த பர்த்டே பார்ட்டில உள்ளவங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம எல்லாருக்கும், சரியா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போனா நம்ம எல்லாருக்கும் பத்துமா, எத்தனை வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிக்கலாமா? சரி, யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். இப்போ இந்த தாள், அதாவது இந்த பேப்பர் ஷீட்டை வச்சுக்கிட்டு நம்ம கோன் ரெடி பண்றோம், கூம்பு. இப்போ இந்த கோம்போட நம்ம என்ன கண்டுபிடிச்சா இது கரெக்டா இருக்கும்? எத்தனை வால்யூமா? நெக்ஸ்ட் அப்புறம் இன்னும் என்ன ஒண்ணுதானே இருக்கு, சொல்லுங்க. சொல்லுங்க. ரெண்டுமே கரெக்டா வரலையே. சிஎஸ்சி அதுதான் கரெக்ட். ரெண்டுமே தப்பு. நான் தான் இன்னைக்கு சொல்லி கொடுத்தேனே, ஒரு ஷீட்ல கலர் இந்த மாதிரி ஏதோ ஒன்று அடிச்சுட்டு அதை ஃபோல்ட் பண்ணும்போது இதுதான் அவுட்டர் சர்ஃபேஸா வந்தது. அப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இதை தான் இதில் டச் பண்ண முடியும்னு நான் சொன்னேன்ல. அப்போ இந்த தாளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வலைப்பரப்பு உடைய அந்த ஒரு கோனை தான் நம்ம ரெடி பண்ண முடியும். உள்ள வந்து ஹாலோவா தான் இருக்கும். அதனால அதெல்லாம் நம்ம கன்சிடரே பண்ண வேணாம். வெளியில தான் நம்மளால டச் பண்ண முடியும். அப்போ அந்த ஷீட்டுக்கு நம்ம வலைப்பரப்பு தான் கண்டுபிடிக்கணும். கோன்சம் வரும்போது இந்த மாதிரி கேப், தொப்பி மாதிரி ரெடி பண்றாங்கன்னா வலைப்பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி. அப்போ சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? கூம்புக்கு
πRL. நமக்கு இங்க h இருக்கு. வெரி குட். r இருக்கு. l ஃபார்முலா சொல்லுங்க. h square plus r square. வெரி குட். ரூட் ஆஃப் h ஓட வேல்யூ 12 ஸ்கொயர், r ஓட வேல்யூ 5 ஸ்கொயர். சால்வ் பண்ணா 14425 ஆட் பண்ணா 1 எவ்வளவு மாறுது? 169 179 69 ஓகே 69. இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 13 கரெக்டா? ஓகே சரி. எல் வந்து 13 கண்டுபிடிச்சிட்டோம். எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி சிஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவோம். பைனா 22/7, ஆரோட வேல்யூ 5, எல்லோட வேல்யூ 13. எல்லாமே சென்டிமீட்டர் மீட்டரான்றது மென்ஷன் பண்ணிக்கோங்க. எழுதும் போது அப்படியே எழுதி பழகுங்கம்மா, அப்பதான் மறக்க மாட்டீங்க. சரி, இது எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணணும். இப்போதைக்கு நான் சால்வ் பண்ணல, அப்படியே தான் வச்சுக்க போறேன். ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், நம்பர் ஆஃப் கேப்ஸ் தான் நமக்கு வேணும். சரி, இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் கேப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஷீட்டோட மொத்த ஏரியா, அதுல இந்த ஒரு ஷீட் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஒரு கோன், அந்த கோனோட சிஎஸ்ஏ அதை நம்ம சால்வ் பண்ணோம். கேன்சல் பண்ணா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கேப்ஸ் கிடைக்கும். மொத்தமா உள்ள அந்த பேப்பர் ஷீட்டை அந்த கோனால டிவைட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு கோனோட வால்யூமால ஒரு கோனோட சிஎஸ்ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவால கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேப்ஸ் எத்தனை அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். புரியுதா? பெரிய வேல்யூவை சின்ன வேல்யூவால டிவைட் பண்றோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய அந்த பரப்பளவை, பெரிய அந்த ஏரியாவை இந்த சின்ன ஏரியாவால நம்ம டிவைட் பண்றோம். அப்ப நம்பர் ஆஃப் கேப்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஷீட்டோட ஏரியா டிவைடட் பை கோனோட ஏரியா. ஏரியானா சிஎஸ்ஏ, ஓகேவா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வளைப்பரப்பு. அப்போ இதோட வேல்யூ 5720. இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 22/7 5 × 13. இதால நம்ம டிவைட் பண்ணா நம்பர் ஆஃப் அந்த கேப் எத்தனை அப்படின்றது நமக்கு கிடைக்கும். கான்செப்ட் புரியுதா? பெரிய வேல்யூவை குட்டி டேமால டிவைட் பண்றோம், ஒரு டேமால டிவைட் பண்றோம். ஓகேமா. சரி, இப்போ இந்த 7 டிவைடட் பை டிவைடர்ல இருக்கிறதுனால மல்டிபிள்ல மேல கொண்டு போயிடலாம். அப்போ 5720 × 7 டிவைடட் பை 22513. இதை நம்ம கேன்சல் பண்ணணும். நான் 5 டேபிள் இதை கேன்சல் பண்றேன். 1 1 பேலன்ஸ் 2, 22ல வந்து 4 டைம்ஸ் பேலன்ஸ் 2 அப்படின்னா 4 டைம். நான் வந்து இது 11 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ 2 டைம்ஸ் போகும். 11ல் ஒரு டைம், 4 போகாது, அப்போ 0 சேர்த்துக்கிட்டு 44ல் 4 டைம். 2 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறோம். 5 2. இதை வந்து 13ல் கேன்சல் பண்ணால் 1, இது 4. 4 × 7 எவ்வளோமா? 28 அப்படின்றது தான் நம்பர் ஆஃப் கேப்ஸ். அவ்வளோதான். மொத்தம் 28 தொப்பி. அப்போ 28 பேர் போனாலும் நமக்கு அங்கே கேப் கிடைக்கும். ஓகே தானே? அப்ப கிளம்பிடலாமா? ஓகே, என்னப்பா சொன்னீங்க? ஆமாமா, எல்லாரும் விருப்பம் உள்ளவங்க வரட்டும். 100 பேர் தாண்டி தான் இருக்காங்க. எல்லாருமே எல்லாருமே டியூஷன் வரவங்க தான். ஆனா ஒழுங்கா வரமாட்டேங்கிறாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸ் பாத்துக்கிறாங்க. சில பேர் ரெக்கார்டட் கிளாஸ் பாத்துக்குவாங்கம்மா. அதாவது கிளாஸ் டைத்துக்கு அவங்களால வர முடியலன்னா ரெக்கார்டட் கிளாஸ் நீங்களும் அப்படி பாப்பீங்களா? ஓகே ஓகே, சரி சரி. ஆமாம்மா, ஆமா. இந்த டைம் வந்து 100 above தான் நம்ம ஜாயின் பண்ணது. எல்லா வருஷமே 100 above தான். இந்த டைம் வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட்லயே நமக்கு 100 பேர் வந்தாங்க. அப்புறமா வந்து கொஞ்சம் பேர் வந்து பார்த்துட்டு சில பேர் போயிட்டாங்க. சில பேர் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. சில பேர் குரூப்பா கவனிக்கிறேன்னு சொல்லி வந்தாங்க. அப்படி இப்படி ஆகி கடைசியில் கொஞ்சம் பேர் தான் வந்துட்டு இருக்கீங்க.
ஒரு 2 என்னப்பா? பேர் வருமான்னு கேட்டேன். நீங்க பேசுறது கிளியரா கேட்கலையே. யஷ்வதி, நீங்க மைக் மியூட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்கப்பா. 20 மெம்பர்ஸ் வருமான்னு கேட்டேன்க்கா. இதுல கிளாஸ்க்கு ஆ 20 மெம்பர்ஸ் வருமான்னு கேட்டேன்க்கா. வருவோம் வருவோம் வருவோம். டான்லியுமே தான் வந்துட்டு இருந்தாங்களே, அவங்களே ஒரு 10 இருக்காங்க. அதனால அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போவோம். போட்டு போலாங்க. சரி 2 தம்பி மட்டும் கடையில வாங்கிக்கலாம். சரி வாங்கிக்கலாம். உங்க பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டா அவங்க சார் வேற கோச்சுக்குவாங்க. அங்க போயிட்டு இங்க போய்க்கலாம். சரிம்மா, இந்த சம்ல யாருக்கும் டவுட் இருக்கா? கதையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு கான்செப்ட் மறந்துடாதீங்க. இந்த சம் புரியுதான்னு பாருங்க. புரியுதுக்கா, இத மறைக்கவே மாட்டோம்க்கா. அக்கா சொல்லுங்கப்பா. 7 மேல எடுத்து போயிருக்கீங்களா? ஆமாப்பா. அது கீழே உள்ளது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் கொண்டு போக முடியாதாக்கா? இது வந்து மல்டிபிள் தான். இது மல்டிபிள் தானே. மல்டிபிள்க்கு நம்ம ஏன் எல்சிஎம் எடுக்கணும்? ஆடோ இல்ல சப்லயோ இருந்ததுன்னா நம்ம அப்படி பண்ணலாம். 7 மல்டிபிள் இருக்கிறதுனால காமன் ஃபார் ஆல் தான் அது. அக்கா சொல்லுங்கம்மா. லெஃப்ட்னாக்கா அந்த செட் ஃபுல்லாவே இருந்துச்சு. அப்ப 7/22 னு வராதாக்கா ரெசிப்ரோக்கல்ல? 7/22 தான் நான் எழுதியிருக்கேன். 7/22 மேல எடுத்துட்டு போயிட்டீங்கக்கா, நான் கீழேயே கேட்டேன்க்கா. கீழே எப்படி 7/22 வரும்? நம்ம இந்த வேல்யூவை தானே டைரக்டா தானே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூவை டைரக்டா கீழே சப்ஸ்டியூட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேக்கா. ஓகே. உங்களுக்கு புரிஞ்சுதா ஹரிஷ்? புரியுதுக்கா. நம்ம எப்பவுமே அடிஷன்லயோ இல்ல சப்ராக்ஷன்லயோ இருந்தா தானே எல்சிஎம் எடுப்போம். இது மல்டிபிள் இருந்தா டைரக்டா மல்டி பண்ணாலும் காமனா தானே 7 வரும். அதனால நம்ம எதுவும் ஒரி பண்ண வேணாம். நேரா மேல கொண்டு போயிடலாம். ஓகேக்கா, கேட்டுக்கிட்டேன். சரிப்பா. ஓகேம்மா, எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகேக்கா. சரி. அக்கா, அந்த ஸ்டார்டிங் எப்படிக்கா? என்னம்மா? பத்மஸ்ரீ, புரியலம்மா நீங்க கேக்குறது, சொல்லுங்க. 13 வந்து எல்லோட வேல்யூ. எல் கண்டுபிடிச்சோம்ல நம்ம. ஹெச்சையும் ஆரையும் வச்சுக்கிட்டு எல் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஸ்லாண்ட் ஹைட் ஃபார்முலால எல் இருக்கிறதுனால எல் கண்டுபிடிச்சு ஆகணும். எல்லோட ஃபார்முலா இதுதான். அதுல 6 ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது 13ன்னு வந்துச்சு. ஓகேவா? புரிஞ்சிச்சா பத்மஸ்ரீ? ஓகேக்கா. தூங்கிட்டீங்களா இல்ல புரியலையா? இல்லக்கா, வெளியே டச் ஆயிடுச்சுக்கா. சரி ஓகே ஓகேம்மா ஓகேம்மா. சரிம்மா, நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இன்னும் 7 முடிக்கலையா? சரி, 7th சம் வேற இருக்கா? சரி, அதுக்கு முன்னாடி யாராவது ஏதாவது கேட்குறேன்னா கேளுங்க, சொல்றேன்னா சொல்லுங்க, சொல்றேன். இல்ல சம் பார்த்துட்டு வந்துருமா? ஒரு சம் பார்த்துட்டு வந்துருமா? சரி, 7th சம் போயிடுவோம். 7th சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 கோன் இருக்குமா. 2 கோனோட ஹைட்டும் வந்து ஈக்குவல். ரெண்டுமே ஒரே உயரத்துல தான் இருக்கு. ஆரங்களோட ரேஷியோஸ் தான் 1:3. அதாவது ரேடியஸோட ரேஷியோஸ் விகிதங்கள் வந்து 1:3 அப்படின்னா, இதுல நமக்கு இன்னொரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. 2 கூம்புல எது வந்து சின்னதோ அதோட ஆரத்தோட 3 மடங்கு, ரேடியஸோட 3 டைம்ஸ் அப்படின்றது தான் ஹைட்டு. 2 கூம்போட ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வலைப்பரப்புகளின் விகிதம் என்ன, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது, அதை டயக்ராம் வரைஞ்சாதான் புரியும்.
கான்செப்ட் என்னன்னா, ரெண்டு கூம்பு இருக்கு ஓகேவா, இது மாதிரி ரெண்டுத்தோட ஹைட்டும் ஈக்குவல். இதுவும் ஹெச் தான், இதுவும் ஹெச் தான் ஓகேவா. ரெண்டுமே ஹெச் ஹெச்னு வச்சுக்கிறோம், ரெண்டுமே சமம்ன்றதுனால H1 H2ன்னு வச்சுக்காம ரெண்டும் ஹெச்னு வச்சிருக்கோம். இதுல ஆரங்கள் இது வந்து R1, இது R2. இதோட ரேஷியோஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா R1:R2 அப்படின்றது எவ்வளவா கொடுத்துருக்காங்க, ஈஸ்டில் 1:3. 1:3 அப்படின்னா நான் இது மாதிரி சொல்லியிருக்கேன், ரேஷியோஸ்ல இருந்ததுன்னா ஏதாவது ஒரு டேமை மல்டிபிள் பண்ணிக்கோங்க அப்படின்னு. R1 நான் வந்து 1x-னும் R2 நான் 3x-னு வச்சுக்கிறேன், மல்டிபிள் பண்ணிக்கிறேன். நானா எக்ஸை மல்டிபிள் பண்ணிக்கிறேன் ரெண்டுத்துக்கும். அப்போ R1 1x, R2 3x-னு நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுல வேற என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, இப்ப R1ன்றது தான் சின்னது, R3ன்றது பெருசு. இந்த சின்ன டேம் இது கூட 3 மல்டிபிள் பண்ணா என்ன வேல்யூ வருமோ அதுதான் இது ரெண்டுத்தோட ஹைட்டா. அப்படின்னா ஹைட் அப்படின்றது சின்ன டேம் வந்து 1x, அது கூட 3 மல்டிபிள் பண்ணா நமக்கு 3x வருமா, அதுதான் ஹைட். ஹைட் ரெண்டுத்துக்குமே 3x. சரியா, இது செகண்டா. தேர்டா கொடுத்துருக்க கான்செப்ட். அப்படின்னா வலைப்பரப்புகளின் விகிதம் கேட்குறாங்க. வலைப்பரப்புனா CSA, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. 1, 2 இதோட ரேஷியோஸ் கேட்குறாங்க. ஃபார்முலா என்னம்மா, கூம்புக்கு வலைப்பரப்போட ஃபார்முலா πr. ஓகே, இதுல வந்து ஆரங்கள் இது R1, இது R2, L இது வந்து L1, L2. L நமக்கு இதுல தெரியல, அப்ப நம்ம தான் கண்டுபிடிக்கணும். L ஃபார்முலா என்ன, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் L1 நான் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. √R1² + H², H1². R1 அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் டேமோடது 1x, அதை ஸ்கொயர் பண்ணணும். ஹெச்ன்றது 3x, இதை ஸ்கொயர் பண்ணணும். இதை சால்வ் பண்ணா x² + 3 ஸ்கொயர் பண்ணா 9x², ரூட்டுக்குள்ள இருக்கு. அப்போ 10x², இதுக்கு ரூட் எடுக்கணும். இதுக்கு ரூட் எடுத்தோம்னா L1ஓட வேல்யூ ரூட்டுக்குள்ளே தான் 10 இருக்கட்டும், x. புரியுதா, இது L1. R1 வச்சுக்கிட்டு L1 கண்டுபிடிச்சிருக்கோம். R1 H1 வச்சு L கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, அதே மாதிரி L2 சொல்லுங்க. L2 வேணும். அப்போ √R1² வேல்யூ சொல்லுங்க. R2 R2 3x², 3x² plus H சொல்லுங்க. 3x². சால்வ் பண்ணா இது ஒரு 9x², இது ஒரு 9x², ஆட் பண்ணா 18x². ரூட் எடுத்தா 18x. 18 ஏதாவது பண்ண முடியுமா, 18 ஏதாவது ரூட் விட்டு வெளில எடுக்க முடியுமா, 9 × 2ன்னு எழுதலாமா. அப்ப 9 வந்து 3 × 3ன்னு எழுதலாம். அப்ப ரூட்டை விட்டு வெளில வந்துடும். அப்ப ரூட்டுக்குள்ள 2 மட்டும் இருக்கும். கரெக்ட் தானே. 3² × 2ன்னு எழுதலாம். அதுல வந்து இந்த டேம் கேன்சல் ஆகி வெளில வந்துடும், 2 மட்டும் உள்ள இருக்கும். அப்பதான் இதுதான் வந்து L2. அப்போ L1 L2 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். பை ரெண்டுத்துலயுமே காமன்மா கேன்சல் பண்ணிடுங்க. R1ஓட வேல்யூ x, L1ஓட வேல்யூ √10x டிவைடட் பை R2ஓட வேல்யூ 3x, L2ஓட வேல்யூ 3x√2. இதுல வந்து எக்ஸும் எக்ஸும் கேன்சல், இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல். இந்த √2 எப்படி எழுதலாம், சாரி √10 √5 × √2ன்னு பிரிச்சு எழுதலாம். டிவைடர்ல ஒரு √2 இருக்கு, 3 × 3 9. இந்த √2 கேன்சல். அப்போ √5/9 இதுதான் அதோட வேல்யூ. அப்ப ரேஷியோஸ்ல கேட்டதுனால √5:9 அப்படின்றது தான் CSA. CSA 1 CSA 2, அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வலைப்பரப்புகளின் விகிதங்கள்.
√5:9. ரெண்டு கூம்போட ஆரங்கள் கொடுத்துருந்தாங்கம்மா 1:3ன்னு. அப்போ 1x 3xன்னு எடுத்துக்கிட்டோம். உயரம் வந்து ரெண்டுத்துக்கும் காமன் பொதுன்னு சொல்லியிருந்தாங்க, ஒண்ணுதான் சொல்லியிருந்தாங்க. அதுல நமக்கு ஒரே ஒரு க்ளூ கொடுத்துருந்தாங்க, எது சின்ன வேல்யூவோ அது கூட 3 மல்டி பண்ணிக்கணும். அப்போ 1x கூட 3 மல்டி பண்ணா 3xன்னு கிடைச்சது. அதுதான் இதோட ஹைட். ரெண்டுத்துக்கும் ஹைட் இதுதான். இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு வலைப்பரப்புகளோட விகிதம் கேட்டாங்க. அப்ப CSA1 CSA2யும் நம்ம டிவைட் பண்ணணும். அதுக்கு முதல்ல நமக்கு எல் தெரியணும். எல் வேணுன்றதுனால L1 L2வும் கண்டுபிடிச்சோம். அதை எடுத்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணும்போது நிறைய டேர்ம்லாம் கேன்சல் ஆகி ஃபைனலா √5:9 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சது. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, எது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேக்கா. ஓகே, மற்றவங்களுக்குலாம் ஓகேவாம்மா? ஓகேக்கா. ஓகே, ஓகேக்கா. ஓகேம்மா, ஓகேக்கா. சரிம்மா, சரி. இந்த 9 and 10 ஹோம்ஒர்க் போட்டிங்களா? ஏம்மா நேத்தி ஹோம்ஒர்க் கொடுத்தனே, முயற்சி பண்ணுங்க, டவுட் இருந்தா கேளுங்கன்னு சொன்னனே. தாரகா மட்டும் ஏதோ போட்டிருக்காங்க, டெஸ்ட் அனுப்பியிருக்காங்க. ஓகே, ஹரீஷும் டெஸ்ட் அனுப்பியிருக்காங்க, யஸ்வதி டெஸ்ட் அனுப்பியிருக்காங்க. யஸ்வதி காலைல சீக்கிரம் எந்திரிக்கலையா நீங்க? அக்கா எந்திரிச்சு எழுதிட்டு கோலம் போட போயிட்டேங்கக்கா, மறந்துட்டு. சரி சரி, ஓகே. அதுக்கு டேட்டா போட்டேன். ஓகேம்மா, ஓகேம்மா, சரி சரி, சொல்லுங்க. ஹோம்ஒர்க் யாருமே போடலையே. தெரியுமா தெரியாதா சொல்லி கொடுக்கணுமா? உங்ககிட்ட தான் பேசுறேன். சொல்லி விடுங்கக்கா. போடலன்றதுனால எல்லாம் சைலண்டா இருக்கீங்களா? சரி, ஓகே, நான் சொல்லித்தரேன். சரி, யாரும் எது கேக்குறதுனா சொல்றதுனா சொல்லுங்க. ரெண்டுத்துக்கும் கான்செப்டா நான் சொல்லி தருவேன், நீங்க தான் போடணும். ஓகேவா? ஓகே. அதுக்கு முதல் சம் நான் சொல்லி கொடுத்துருவேன். 8 நான் சொல்லி கொடுத்துறேம்மா. 9 and 10க்கு கான்செப்ட் சொல்லி கொடுத்துறேன், நீங்க போடுங்க. சரி, ஓகே. ஏதாவது பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னா கேக்குறதுனா கேளுங்க. நிறைய என்னப்பா? போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற மிருகம் என்னென்ன? போஸ்ட் ஆபீஸ்லயா? ஆமாக்கா. போஸ்ட் ஆபீஸ்ல எப்படி மிருகம் இருக்கும்? கொஸ்டினே புரியலங்கா. போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற மிருகம் என்ன? ஸ்டாம்ப்ல கேக்குறீங்களா, எப்படி கேக்குறீங்க? ஆபீஸ் கடி ஜோக். சிங்கம், புலி, யானை, குரங்கு. தப்புங்க.
தெரியலையே. சீரி ஒட்டகம். ஓ, சீட்டிலா? சீல்கா. ஓ, சீல் ஒட்டகம்மா? ஆமாங்க. ஓ, சரி சரி. ஒட்டகம்னா ஆ, அந்த தெரியுது ஜிராஃபி தெரியுது சொல்றேன். தெரியுது. ஆ, தெரியுது தெரியுது தெரியுது. ஜிராஃபி கிடையாது, ஒட்டகம். கேமல். ஜிராஃபி வேற. மாத்தி சொல்லிட்டேக்கா. ஆ, சரி சரி. டாஸ்க்கு தான், டாஸ்க்கு தான் வரைஞ்சிட்டு இருக்கேன். சும்மா சொன்னமா அது கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் வரைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு கொஸ்டின்லாம் தெரியாதே. உங்களுக்கு நான் கவிதையெல்லாம் சொல்லி காமிச்சிட்டேனே. அதெல்லாம் பழசுக்கா, இன்னைக்குதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு இதை புதுசா ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, நான் ஏதாவது பாட்டு பாடுறேன். அது மட்டும்தான் பண்ணுவேன். ம், ஓகேவா? சரி, அதுக்குள்ள வேற ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க. எலுமிச்சை பழத்துக்கு ஏங்க எலுமிச்சை பழம்னு பேர் வச்சாங்க? ஏன்னா அது எலுமிச்சபழம் மாதிரி இருந்துச்சா? இல்லக்கா. எரி மிச்ச வச்சுட்டாங்க. ஆமாங்கக்கா. இதெல்லாம் சும்மா நீங்களா சொல்றது தானே? இல்லக்கா. சரி, வேற? சரி, நான் பாட்டா? ஆடுங்கக்கா. யாரும் தூங்கிடாதீங்க. ஆராரிராரோ, அதனாலதான் சொன்னேன். ஆராரிராரோ, நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. ஆராரிராரோ, நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்க்கமே, வேதம் நான்கும் சொன்னதே, அதை நான் அறிவேனே. அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே. ஆராரிராரோ, நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. வேரில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண் எந்தன் மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஊர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். ஆராரிராரோ, நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து.
தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா. மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா. காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரமும் நீ. சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ. இறைவா நீ ஆணையிடு தாயே எந்தன் மகளாய் மாற. ஆராரிராரோ நான் இங்கு பாட. தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சுங்கக்கா. நல்லாச்சா? தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சுக்கா. ஓகே, தேங்க்யூ. அக்கா அம்மா சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்படியா? தேங்க்யூமா. அக்கா கொஸ்டின் கேட்கவா? கேளுங்கம்மா. குளித்தால் கருப்பு, குளிக்காவிட்டால் குளிக்காவிட்டால் சிவப்பு, அது என்ன? சிவப்பு, அது என்ன? பீட்ரூட். ஆமா. இல்லக்கா. என்னதுங்கா? குளித்தால் கருப்பா, குளிக்காவிட்டால் சிவப்பா. கறிகட்டையாக்கா? இல்ல. எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி போலாம்ல. 2 சம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே. குளித்தால் கருப்பு, குளிக்காவிட்டால் சிவப்பு. ஏதோ கழுவுனா கருப்பாயிடும் போலமா. நீங்களே சொல்லுங்களேன். நெருப்பு கரியா, அடுப்பு கரியா, தீக்குச்சியா? தீக்குச்சி. சொல்லுங்கம்மா ஆன்சர். அடுப்பு கறிக்கா. அடுப்பு அதுதான் நான் சொன்னேன். கரெக்ட் கரெக்ட். அதுதான் நான் சொன்னேன். தீக்குச்சி வந்து நான் சொல்லல. ஆமா, நீங்க கறிக்கட்டுன்னு சொன்னீங்களே. கரெக்ட் கரெக்ட். கேளுங்கம்மா. உருவம் இல்லாதவன் சொன்னதை திரும்பி சொல்வான், அவன் யார்? மைக். கரெக்டா? கரெக்டா? டாமஞ்சேரி. டாக்கிங் டாம். டாக்கிங் டாம்னு ஒரு உருவம் இருக்கு. ஆனா மைக்குக்குமே உருவம் இருக்கு. சரி, பரவாயில்ல. என்னவா சொன்னீங்களேம்மா? என்னம்மா? எதிரொலியா? எதிரொலி. ஓகே ஓகே. எக்கோ. சரி, அப்படியே நம்ம இதை அப்படியே கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிட்டு ஒருத்தவங்க வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. நல்லா நாளைக்கு பார்த்துருவாங்க. நாளைக்கு பார்த்து பாடுங்க. இதனால நம்ம நாளைக்கு பார்த்துப்போம். ஏன்னா இப்போ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த எக்ஸசைஸை இன்னைக்கு முடிச்சிருவோம். நான் நடத்த மாட்டேன், கவலைப்படாதீங்க. இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு 2 உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான் கொடுக்க போகிறேன். சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நார்மலாக ஒரு உருளை ஒரு கோலம் இருக்குமா, அதோட ரேடியஸ் 6ன்னு வச்சுக்கோங்க. அதோட இந்த உருளையை வந்து என்ன பண்ணுறோம், இப்போ இருக்கிறத விட 25% வந்து ஜாஸ்தியாக்குறோம் இருக்கிறதுலேருந்து. அப்போ இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். இன்னும் இருக்கிறதோட 25%னா 25 / 100
அப்படி ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இது மூலியமா மாறக்கூடிய அந்த சர்ஃபேஸ் ஏரியா, அதிகரிக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா என்ன, அதோட அதோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, பர்சன்டேஜ். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரேடியஸ் ஆர்னே வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குமா, நியூ சர்ஃபேஸ் ஏரியா minus old surface area divided by old surface area into 100. அதாவது புதிய புறப்பரப்பு மைனஸ் பழைய புறப்பரப்பு பழைய புறப்பரப்பு டிவைடட் பை பழைய புறப்பரப்பு இன்ட்டு 100. இந்த ஃபார்முலா எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது புதுசு. ஓகேவா, சரி. இந்த ஆர் அதுதான், இந்த ஆர் மட்டும் நான் சால்வ் பண்ணி வச்சுக்கிறேன். ஆர் 25 டிவைட் பை 100 கேன்சல் பண்ணோம்னா 1/4. அப்போ 1/4னா r/4. இதை கிராஸ் மல்டிபிள் இதுக்கு தான் பண்ணணும் ஹரிஷ். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 4r + r டிவைட் பை 4 ஈக்குவல் டு 5r டிவைட் பை 4. இதுதான் இதோட ஆர். இது வந்து ஓல்டு, இது வந்து நியூ. சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னன்னா 4πr² தான். ஓகேவா, இது வந்து பழசு. பழைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr². ஓகேவா, புதுசுக்கு வந்து ஆரோட வேல்யூ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். கான்செப்ட் புரியுதா? என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு புரியுதா? ஏதோ ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது புரியலன்னா கேளுங்க. புதிய சர்ஃபேஸ் ஏரியா 4πr பதிலாக 5r டிவைட் பை 4r². ஓகேவா, ஓல்டு வந்து 4πr² தான், கீழேயும் 4πr² தான் இன்ட்டு 100. இது அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். மேலே வந்து ரெண்டுத்துலையும் காமனாக நான் 4πr² வெளில எடுக்கிறேன். அப்போ பேலன்ஸ் வந்து இந்த 5 பண்ணால் 25, கீழே உள்ள 4 பண்ணால் 16, r² வெளில போயிடுச்சு, இந்த டேம் வெளில போயிடுச்சு. டிவைட் பைலையும் ஒரு 4πr² இருக்கு இன்ட்டு 100. இந்த டேம் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 25 - 16 டிவைட் பை 16 இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணால் 9/16 இன்ட்டு 100. இதை நீங்கள் ஃபைனலாக சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு இங்கே எழுதுகிறேன். என்ன ஆன்சர் வரும்னா 56.25%. இதுதாம்மா வரும். இதுதான் ஆன்சர். புரியுதா பாருங்க, இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. புதிய புறப்பரப்பு மைனஸ் பழைய புறப்பரப்பு டிவைட் பை பழைய புறப்பரப்பு இன்ட்டு 100. இதுதான் அந்த சர்ஃபேஸ் ஏரியா பரப்பளவுகளோட சதவீதம், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஆர் வந்து ஏற்கனவே இருக்கிற ஆர் கூட 25% அப்படின்னும் போது ஏற்கனவே இருக்கிற ஆர் பிளஸ் 25/100 இன்ட்டு ஆர் ரெண்டுத்தையும் போட்டுக்கணும். சரியா, இந்த சம்ல எதுவும் டவுட் இருக்காமா? புரியலன்னா கேளுங்க. சரி, நெக்ஸ்ட் உள்ள ரெண்டுமே நான் எப்படின்றத உங்களுக்கு சொல்ல போறேன், நீங்க தான் போட போறீங்க. உங்களுக்கு இதுல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அரை கோளம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பெயிண்ட் பண்றதுக்கு ஆகிற செலவு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 0.14. இது வந்து 1 சதுர மீட்டருக்கு. அப்படின்னா இதுக்கு ஃபுல்லா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல என்னென்ன ஹிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விட்டங்கள் டயாமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டி. அப்போ டி டேமை வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் ஸ்மால் ஆர். அப்போ அதில் டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஷியோஸ் அந்த ஆரங்கள் கிடைச்சிடும். ஓகேவா, ரேடியஸ் கிடைச்சிடும். இது வந்து கேபிட்டல் ஆர், இது ஸ்மால் ஆர், ரெண்டும் கிடைச்சிருச்சு. டிவைட் பை 2, இதில் டிவைட் பை 2 பண்ணுவீங்கன்னா சரி. இதை வச்சுக்கிட்டு நம்ம சம் போட வேண்டியதான். இந்த உள்ளிடற்ற உருளை அரைக்கோளத்தோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல. ஃபார்முலா என்ன, π3r² + r², அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா, நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன்.
இங்க பாருங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போறீங்க. அதுக்கு ஆகுற காஸ்ட் ருப்பீஸை மல்டி பண்ண போறோம். அவ்வளவுதான். அப்போ மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா பை 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இது கூட எவ்வளவு காஸ்ட் ஆகுதுன்னா 0.14. ஓகேவா? இதுல சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. கேபிட்டல் ஆர் வந்து 14, ஸ்மால் ஆர் வந்து 10. சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். இது சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆன்சர் என்னன்னு கூட நான் சொல்லிடுறேன். இதான் வரப்போகுது. சால்வ் பண்ணி எனக்கு கொண்டு வந்துருங்க. இது ஃபர்ஸ்ட் மாடல். செகண்ட் சம் 10th சம் வந்து ஃப்ரெஸ்டமா. இந்த லைட்டுக்கு பெயிண்ட் பண்றதுக்கு ஆகிற காஸ்ட். இது கீழே வந்து ஓட்டையா தான் இருக்கு. மேலேயும் பெயிண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. மேலே வந்து வட்ட வடிவில் இருக்கிறதுனால பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா நமக்கு சர்க்கிள் வட்டம்ன்றதுனால அதோட பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். அது கூட ஃப்ரெஸ்டத்தோட வலைப்பரப்பு ஃபார்முலா என்ன? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு பை ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு எல்லா. அவ்வளவுதான். இது ரெண்டுத்தையும் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இது ரெண்டுத்தையும் காமனா பையை கூட வெளில எடுத்துட்டு இதுல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதுல உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆரங்கள் ஸ்மால் ஆர் வந்து 6னும் கேபிட்டல் ஆர் வந்து 12னும் கொடுத்துருக்காங்க. ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸ்லாண்ட் ஹைட் கொடுக்கல. ஸ்லாண்ட் ஹைட்டை நீங்க கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிக்கிற ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர். இதுல சப்ஸ்டியூட் பண்ணி எல் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இதுக்கு ஆகிற காஸ்ட் கேட்குறாங்க. இதுக்கு ஆகிற செலவு வந்து 2 ரூபாயா 1 சதுர மீட்டருக்கு. அப்படின்னா இது ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டு இது கூட இன்ட்டு 2 மட்டும் போட்டா போதும். இது ரெண்டும் கண்டுபிடிக்கிறீங்களா? நான் டைம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிட்டு இருக்கேன். இதை வேணா போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுது இல்லை? சரிம்மா, போட்டு வரீங்களா 2 ஹோம்ஒர்க்கும்? ஓகே. நாளைக்கு டெஸ்ட் கொடுக்கட்டா எப்படி? சைலண்ட். சரி, வருத்தப்பட்டு சொல்ல வேணாம். உங்களுக்கு சரி. எனக்கு வந்து அடிப்படை விகித தேற்றம் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரத்தோட கான்வர்ஸ் எழுதிட்டு வாங்க. மறுதலை அந்த தேற்றம் ஏதாவது ஒரு கிராஃப் ஜியோமெட்ரி எழுதிக்கோங்க. செகண்ட் சாப்டர் 1 மார்க் எடுத்துக்கோங்க. 5 மார்க் அண்ட் 2 மார்க் நான் கொடுக்குறேன். செகண்ட் தியரம்மா, நான் சொல்றதுல செகண்ட் தியரம், அதாவது அடிப்படை விகித சமதேற்றத்தோட மறுதலை. ஏன்னா நிறைய பேர் அந்த தேற்றமே படிக்கிறது இல்லை, அதனாலதான் நான் சொல்றது அப்படின்னு சொல்றேன். சரி, நேத்தி வந்து 9வது கணக்கு எழுதினீங்களா? பயிற்சி 1.4ல 10வது கணக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. சாரி, ஹோம்ஒர்க் கிடையாது, டெஸ்ட்டுக்கு. ஏன்னா அந்த 3 சம் படிச்சிங்கன்னா 1 வந்துடும். 5th சம் வச்சுக்கோங்க. 2 மார்க்குக்கு 5th சம். அவ்வளோதான். 10/5. ஓகே சுபாஷினி, நாளைக்கு ஏதாவது பார்த்துட்டு வந்துருங்க. பனிஷ்மெண்ட் இன்னும் முடியல. சரி, ஓகேம்மா, நம்ம நாளைக்கு பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லோரும் நல்லா ஹாப்பியாக நாளைக்கும் செலிப்ரேட் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கு வந்துடுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாளைக்கு டைம் மட்டும் நான் ஏதாவது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் மட்டும் சொல்கிறேம்மா. உங்களுக்கு முன்னாடி வச்சா ஓகேவா? நாளைக்கு வருவீங்களா? ஓகே, வரீங்களா? ஓகேம்மா.